ஸ்டைலா போஸ் கொடுக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியா ஃபன் பண்ண மாதிரி இருந்தது. ஜெஷிதா போலாமா? பாய் சொல்லுங்க அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில 3:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து 3 பேரும் மேக்கப் போட்டு கிளம்பி இருக்கோம். ஆக்சுவலி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஈவென்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மணி 4 ஆயிடுச்சு. ஆமா, இப்ப கிளம்பினாதான் நாங்க வந்து கரெக்டா ஒரு 9 மணிக்கெல்லாம் சென்னைக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கோம். ஜெஷிதா எப்படி பாக்குறா? யூடியூப் ஈவென்ட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் போய் பாத்துட்டு வரலாம்னு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் போயிருந்தோம், ரொம்ப ஜாலியா இருந்தது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கட்டி இருந்தேன் நான், சாரி போல. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சுடிதார். என்னோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு வந்து சிம்பிளா இப்போதைக்கு போட்டுட்டு போறோம். அங்க போய் மாத்திக்கலாம். கவுன் வந்து இருக்கு, அது போகும்போது கார்ல மாத்திக்கலாம் சொல்லிட்டு இப்ப வந்து மாத்தல. ஏன்னா ரொம்ப இருட்டுல ஒண்ணும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே நல்ல ட்ரெஸ் அவுட்ஃபிட் எல்லாம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, போலாமா? போலாம். வந்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேபிமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். மேக்கப் எல்லாம் போட வேண்டியது இருக்கா, சும்மா வந்து தலை மட்டும் சீட் அப்படியே வந்துட்டாங்க. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு லொகேஷனுக்கு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப கேப்ல தான் போயிட்டு இருக்கோம் நாங்க. ஜெஷிதா வந்து வேடிக்கை பார்த்துட்டே வராரு ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு சென்னை தான்மா தலையாட்டிட்டே வரா. சோ இன்னைக்கு ஒரு ஜாலியா வந்து ஃபன் பண்றோம். ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காரை விட்டு இறங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல ஜெயிமா வீட்டுக்கு வந்து. ஆமா, அடையாளமே தெரியல, இடமே தெரியல. மழை பெய்யுது, மழையில நனைஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். லைட்டா தூரம் போடுது. கட்டப்பையெல்லாம் எத்தனை வர செஞ்சா ரொம்ப சீக்கிரமா வந்தாச்சு. மணிக்கு நீ அலாரம் வச்சு எழுப்பா. இருக்கான். ஜெஷிதா ஃபுல் மேக்கப்ல கிளம்பிட்டாரு போல இருக்கு. அப்படியே நம்ம பேபி மாவும் நல்லா மேக்கப்ல கிளம்பிட்டாங்க. நல்லா இருக்குக்கா மேக்கப். சாப்பிட்டேன். அவரோட பாரு ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. ஹாய் ஹாய். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ட்ரெஸ் மாத்தியாச்சு. மாத்திட்டு அவளோட ஹேண்ட்பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், சாக்லேட் பிஸ்கெட் வச்சிருக்கு. சரி. இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா இங்க பாரு, அப்பா பாரு. நானுமே லஞ்ச் பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா. லஞ்ச் எங்க வீட்டுல குழந்தை நிறைய இருக்குமா. போட்டுக்கோ. கம் ஆன். கை விடு. வீடியோ எடுத்துடுறோம் கொஞ்சம். யூடியூப் மீட்டப் தான் வந்திருக்கோம். அதனால வந்ததுக்கு போர்டு கிட்ட நின்று அழகா ஒரு வீடியோ எடுத்துக்கணும். ஆமா, அட்டெண்டன்ஸ் போடணும்ல, அப்பதான் தெரியும்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஈவென்ட்க்கு வந்து வந்தாச்சு. எங்களுக்கு வந்து 3 பேரும் நாங்க ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டோம். நான் மட்டும் மாறிட்டேன். ஆமா, புரட்டாசி மாசம் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது? இட்லியா? பொடி இட்லியா கூட எடுத்துக்கா. ஒண்ணுதான் பிளேட் நை டேக் ஆன். அப்படியே ஒன்னு எடுத்து கொடுக்குறேன். கடுகு கொஞ்சமா உள்ளதே எடு. தண்ணி எல்லாமே இருக்குல்ல. டீ, காஃபி, பிஸ்கெட். சரி. வந்திருக்காங்க. Can you have a big round of applause for them? Come on everybody, please give it up for our creator champion. நீங்க எல்லாரும் இங்க வந்து YouTube இன்வைட் பண்ணி இங்க வந்திருக்கீங்க, and that's a big thing. So நீங்களே உங்களுக்கு வந்து கை தட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட். Come on. எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான கிரியேட்டர்ஸ் முன்னாடி நிக்கிறதுக்கே we are very happy. So thank you. லாஸ்ட் பிளே ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியா ஃபன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வெல்கமிங்கா இருந்ததுக்கு.
We love you all. Keep creating content and மறக்காம அந்த contentல #YouTube creator collective போடுங்க. இங்க எல்லாம் சதோல மேல வந்து பரோட்டா பிரியாணியா? பரோட்டா. ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறீங்களா? ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணோம். அப்புறம் ராம் ஜான்ல வந்துருக்காங்க. அவ்வளோ செல்ஃபிலாம் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு லஞ்ச் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரட்டாசி மாசமா போயிடுச்சு வேற என்ன இல்லைன்னா லஞ்ச் வெளுத்து கட்டு கட்டிக்கிறதுனா வெஜ் இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்து சாப்பிடுவோம். ஓகே. எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு போனாங்க. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு ரீல்ஸ் யோசிச்சு வேற சங்கீதா போலாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவெண்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முடியல. அவங்களாம் வந்து கிளம்புங்க முடிஞ்சிச்சுல அவங்களே தோர்த்தி விடுவாங்க போல இருக்கு. நாங்க கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்ல. மதியம் பேச்சே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் வந்திருக்காங்க. மைசூர் ஸ்ரீராம். ஆமா. ஹாய் பை சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. சொல்லுங்க அப்படியே சங்கீதா. பீச்சுக்கு வந்ததும் ஜஸ்டிதா செம்ம ஜாலியா இது பண்ற வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெரினா பீச் சென்னைக்கு வந்திருக்கோம். லைட் ஹவுஸ் கீழே ஜஸ்டிதா போலாமா? ஆமா வா வா. குதிரை தாங்குமா பேபி? குதிரை தாங்குமாவா? அப்பாவும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா குதிரை சவாரி போயிட்டாங்க. பாய் பாய். ஜஸ்விதா ஜாலியா இருந்ததாமா? ஜஸ்விதா சிரிச்சுக்கிட்டே வர்றா. டேய் ஜாலியா போயிட்டு வர்றாரு. ஜாலியா போயிட்டு பேபி நீ குதிரை வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி பயங்கரமா இருக்கு. பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருட்டிட்டு வருது. கிளம்பலாம். பீச்ல வந்து உட்காந்து கதை பேசலாம்னு பிளான் பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம் இல்லையா? அதுக்குள்ள வந்து காத்து மழை கிளம்புது. பயங்கரமா காத்து அடிக்குது. ஆமா தெரியல கூட்டம். ஆமா போடுவா கொஞ்சம் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கல்யாண சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் தானே வந்திருக்கோம். ஏர்போர்ட் உள்ள வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா பெருசா இருக்கு. அங்க ஒரு குத்துவிளக்கு போறேன். எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. பெரிய குத்துவிளக்கு 20 அடி தான் இருக்கும் அது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த குத்துவிளக்கு பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. மால்குள்ள வந்த மாதிரி இது ஒரு மினி மால் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காத்து வருதுதான். காலையில வரும்போது ஃப்ரெண்டோட கார்ல வந்தாச்சு சென்னைக்கு. இப்ப நம்ம ரிட்டர்ன் போகும்போது பஸ்ல போறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் பேபிமா வந்து தாமரை வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பஸ்ல போறோம். குட்டி பொண்ணு தலை ஃபுல்லா களைச்சிட்டா. 2 சிண்டு போட்டிருந்தேன். எல்லாத்தையும் உருவி தொலைச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டே சங்கீதா பயன்னு பாத்துக்கிட்டு வருது. என்னடா இது? கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு போல. எல்லாமே கடை இருக்குல்ல. ஆமா மேல இருக்கு. இங்க பாருங்க இந்த சைடு சங்கெல்லாம் கடை இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி அங்கங்க வழி சங்கீதா. செக்யூரிட்டி பயங்கரமா மெயின்டெனன்ஸ். ஆமா பாண்டிச்சேரி பஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏறி போலாம்.
சென்னை போயிட்டு செம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. பஸ்ல தான் ஜம்முன்னு பஸ்ல ஏறி உட்காந்து அழகா தூங்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் வந்து நாங்க பஸ்ல போறதுக்கு அப்பா கஷ்டமா பஸ்லாம் யோசிப்போம். இப்ப கார் புக் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்லாம் தேவையே கிடையாது. பஸ் சூப்பரா இருக்கு. நாங்க 2-3 டைம் போகும்போது பஸ்ல தான் இப்பெல்லாம் போய் நாங்க வந்துட்டு இருக்கோம் சென்னை. பஸ்ல ஏறி படுத்தா போதும், அழகா வந்துடுது. குட்டி பொண்ணு வந்து பெருசாயிட்டா. சின்னதா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கார் தேவைப்படும். பஸ்ல போனா அழுவ கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க கார்ல போவோம். இப்பெல்லாம் வந்து வளர்ந்த உடனே பஸ்ல தான் போகிறது. சூப்பரா இருந்தது. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. சோ ஈவெண்ட்டுமே நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம ஃபன்னா வந்து ஆமா, செம ஜாலியா இருந்தது. அப்புறம் கேம் எல்லாம் வச்சாங்க சார். இதெல்லாம் வந்து ஸ்லைம். இதுல வந்து யூடியூப் சிம்பிள் வச்சு யார் யார் டிசைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் எனக்கு புரியவே இல்ல. கொடுத்துட்டு இது கொடுக்கவே நான் வந்து இதுல ஜே சிம்பிள் போட்டேன். ஜே ஃபார் ஜெயசுதா, ஜே ஃபார் ஜெயசுதான்னு கட்டிங்க இருந்தேன். அப்புறமா தான் வந்து கான்செப்டே புரிஞ்சது எனக்கு. அழகா இது வந்து ஒரு பிளே பட்டன் இருக்குல்ல, அது வந்து டிசைன் பண்றோம் நம்ம. ஆமா, பிளே இது டிசைன் பண்ணணும். நான் டிசைன் பண்ணது பேபி பாருங்க. பாப்பா வச்சுக்கிட்டு அதான் பண்ண முடியும். நீ பாப்பாவை என்கிட்ட தள்ளி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் பண்ணது, இது சங்கீதா பண்ணது. அவங்க எடுத்துட்டு போக சொன்னாங்க. அழகா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரியை எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அவங்க. கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைட் எரியும்ல சார்ஜ் போட்டா. ஆமா. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து டைரி கொடுத்துருந்தாங்க. ஒரு டைரி, பென்னு, கேப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சோ நல்ல ஜாலியா இருந்தது. அப்புறமா நாங்க அங்கேயே ரீல்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்புறம் பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். மெரினா பீச் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம். மழை காத்து புயல் வந்துருவா. அதனால வேகமா கிளம்பி வந்துட்டு சரி வீட்டுக்கு போலன்னு சொல்லிட்டு அதனால இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்திருப்போம். லேட்டா வந்திருக்கலாம், சென்னை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நேரம் அது கதை பேசிட்டு உட்காந்து இருந்தோமா, நல்லா ஜாலியா இருந்தது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் சீஃப் கெஸ்ட்டுக்கு அப்புறம் ஹோஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தீங்கன்னா ராமுஜான் வந்திருந்தாங்க, இர்ஃபான் வியூஸ் அவரு வந்திருந்தாரு, இர்ஃபான் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெனி அவங்க வந்திருந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆமா ஐயம் பால் டப்பா அப்படின்னு சொல்லிருந்தாங்க. மக்காமுஷி பாட்டு பாடினாரு, அவர் வந்திருந்தாரு. அந்த காத்து மேல காத்து கீழே ரேப் சாங் போடுவாங்களே அவர் வந்திருந்தாரு. செமையா இருந்தது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேப்லாம் பாட்டுலாம் பாடினாங்க. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பாத்தீங்கன்னா நாங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசினாங்க. ஜாலியா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். எல்லாம் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போடுற ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்சுக்கு ஸ்ரீராம் வந்து இருந்தாரு. ஸ்ரீராம் கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரும் பேசினாரு. ஆனா எல்லாருமே பேசினாங்க. ஜாலியா எல்லாரும் பேசிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு நியூ கிரியேட்டர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே மீட் பண்ணோம். நல்லா மீட் பண்ண எல்லாருக்கூடயும் நல்லா ஜாலியா பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. ஜெஷிதா பாய் சொல்லு. பாய் சொல்லு ஜெஷிதா. ஜெஷிதா பாய் சொல்லுமா. ஆமா, எதுவுமே ரியாக்ட் பண்ணல பெருசா. அழுவும் இல்ல, ஆனா சைலண்டா இருந்தா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தது. குதிரை சவாரி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணல. நல்லா இருந்தது. சென்னை போனது நல்லா இருந்தாமா? சென்னையில என்ன போன? குதிரையில போன டக் 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 டக்னு ஞாபகம் தான்.